Hey guys, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரீகேப் ஆஃப் பிஃபோர் வீடியோ. பெங்களூர் சென்னையிலேருந்து எப்படி போனேன், என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருங்க. Welcome to Travels of Vaish. And today I'm in Mysore. Mysore reach ஆனதும் first we decided to go to Mysore Palace. When we reached Mysore Palace, this was our view from outside. It's so amazing, you know. Then வழக்கம் போல் கூகுள் மேப் பார்த்து தப்பாக போயிட்டோம். ஸோ நாங்கள் அப்படியே சுற்றி வர வேண்டியது இருந்துச்சு. அண்ட் சுற்றி வரும்போது இந்த மாதிரி க்யூட் சேரியட்ஸ் பார்த்தேன். அண்ட் மைசூர் சிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் ஃபெல் ஸோ விண்டேஜ் அண்ட் ஸோ ஓல்ட் டவுன் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஃபோனு வைக்கணுமா? இல்லை இல்லை, நான் டோக்கன் இல்லையாமா, ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸ்லிப்பர் கவுண்டரில் டோக்கனே தீர்ந்து போச்சு, அந்த அளவுக்கு இட்ஸ் ரஷ். ஏன்னா லாங் வீக்கெண்ட், எவ்ரி ஒன் கேம் ஹியர், ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ இட் அட்வைசபிள் டு கம் அண்ட் வீக் டே டு என்ஜாய், ரிலாக்ஸ், நல்லா நிதானமாக பார்க்குறதுக்கு. அண்ட் முன்னாடி இங்கே இந்த மாதிரி யானையோட ஆக்சசரிஸ்லாம் வச்சுருந்தாங்க, அந்த தந்தத்தை மேலே டெக்கரேட் பண்ணுறது. அதெல்லாம் பார்த்துட்டு தே வில் யூஸ் திஸ் இன் தசரா ப்ரொஃபஷன், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் போல். ஸோ வி ஜஸ்ட் saw and took our camera baby. Then got our checking done. And now some story time. Originally the palace was that இப்போ காட்டுறேன் இல்லையா, அந்த உடன் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இட் இஸ் ரூல்டு பை வாடியா டைனாசிட்டி. லைக் செஞ்சுரிஸ்க்கும் மைசூரை அவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு கல்யாணத்தப்போ 1897 ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. ஸோ அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு 1987 to 1912 டைம் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் வச்சு தான் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதும் ரெசிடென்ஸ் ஆஃப் வாடியா ராயல் ஃபேமிலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ மியூசியமாக மாறி ஒரு பார்ட் ஆஃப் த பேலஸ் அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறத சொல்கிறாங்க. அண்ட் நவ் வி கேம் டு கல்யாண மண்டபா. இதுதான் மைசூர் பேலஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற இடம். இங்கே செவத்தில் ஃபுல்லாக அந்த தசரா ப்ரொசெஷனை பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நடுவில் பார்க்குறப்போ இந்த அழகான ஆக்டகனல் டோம் ஷேப்டு சீலிங்கில் அழகாக ஸ்டெயின்டு கிளாஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இப்போது அடைச்சி வச்சுருக்காங்க. முன்னாடி சன்லைட்லாம் வரப்போ பயங்கரமாக இருந்திருக்கும். அண்ட் மேலேயுமே ஃபுல்லாக குட்டி குட்டி மிரர் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரிகேட் ஃப்ளோரல் டிசைன்ஸோட அந்த மிரர் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லுக் அட் த விண்டேஜ் லைட்டிங்ஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வார்ம் லைட்டிங்ஸோட, அந்த கோல்டு டச்சோட, டார்காய்ஸ் ப்ளூ பீகாக் மோட்டிவ்ஸ் கூட மொராக்கன் டைல்ஸ், ரொம்ப அழகான ஒரு கல்யாண மண்டபம். தென் வி கேம் அக்ராஸ் திஸ் டோர்வே, ரோஸ்வுட் டோர்வே. பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு உடன் கார்விங் டீட்டெயிலும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதை சுற்றி அப்படியே பார்க்குறப்போ அழகாக ஒரு டோம் ஷேப்டு சீலிங்கோட செம்ம கிராண்டியராக இருந்துச்சு. தென் வி என்டர்ட் டு திஸ் ரூம் வேர் ரவிவர்மாஸ் பெயிண்டிங்ஸ் முன்னாடி தே பிளேஸ்ட் ஹியர். லேட்டர் ஆன் அதை ஜெகன்மோகன் பேலஸ்க்கு மாற்றிட்டாங்க. பட் ஸ்டில் கிங் குவீனோட பெயிண்டிங், அப்புறம் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இந்த ஃபேமிலி ஃபோட்டோ லைக் லிட்ரலி இன்றைக்கி நம்ம அவங்கள நேரில் பார்த்தா கூட வி கேன் ஐடென்டிஃபை வித் திஸ் பெயிண்டிங் போல். அந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ஷேப் ஆகட்டும், நோஸோட டிப் ஆகட்டும், அந்த உதட்டில் இருக்கிற ஒரு ரேகை ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக தே பெயிண்டட், மெனக்கட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு ஐ ஃபெல் இன் லவ் வித் மைசூர் சாரீ. இந்த மாதிரி சாரீலாம் இப்போ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செமையாக இருக்குல்ல, அந்த ப்ளீட்ஸ்லாம் அழகாக இருக்குல்ல. நைஸ், வெரி நைஸ். டீடைலிங் சூப்பராக இருக்குல்ல. லைக் அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்கும்னு பார்த்தே கண்டுபிடிக்கலாம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி.
தென் வி என்டர் டு திஸ் ரூம். இங்கே வந்து ராஜா ராணிகள் உட்காந்து அந்த சேர் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு மேலே பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. த சீலிங் ஒர்க் இஸ் ஸோ அமேசிங். அப்படியே அந்த உடனில் கார்விங் வேறு லெவலில் இருந்துச்சு. லைக் ஒரு ரோஸ் பெட்டல், எவ்வளோ பெட்டல்ஸ் இருக்குது அதில், அடுக்கடுக்கா செண்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். லுக் அட் தட். எல்லாமே எம்போஸ்டாக இருந்துச்சு, லேயர்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்த பிள்ளையார் எடுத்திருந்தேன். அது பாருங்கள், அந்த முகப்பு ஸ்டைலில் பண்ணி அந்த பிள்ளையார் அழகாக, அவர் தொப்பை கூட அழகாக ஒரு கர்வ் மாதிரி வந்திருக்குது. 3D எஃபெக்டில் பண்ணியிருந்தாங்க. தென் வி கேம் அக்ராஸ் திஸ் பேசேஜ். இங்கே வந்து அந்த பட்டர் எல்லோவோட அந்த சேஜ் க்ரீன், கோல்ட், ஒரு லைட் கிரிம்சன் ரெட் எல்லாம் கொடுத்து பயங்கரமாக அந்த சீலிங் காம்போவே வேறு லெவலில் இருந்துச்சு. அது கூட இந்த விண்டேஜ் லைட் சச் அ காம்ப்ளிமெண்ட்ரி பீஸில் அது மேலே பீஜன் க்யூட்டாக ஆடிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த பாசேஜில் வந்துட்டுருக்கிறப்போ நடுவில் வந்து ஓப்பன் கோர்ட்யார்ட் ஆஃப் மைசூர் பேலஸ் இருக்கும். இங்கே வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லைக் அந்த த்ரூ தட் விண்டோ நம்ம எட்டி பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஐ வில் பிளேஸ் இட் இன் எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் இங்கே வந்துட்டு டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு யானை கழுத்தை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஜூம் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ வந்து ஆர்டிஃபிஷியல்னாலும் ஒரு இது நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் வி saw this bronze சிலை, அப்புறம் அவங்களோட ஷ்ரைன்ஸ், அப்புறம் ஒரு உட்கார்றது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு we came to another room. Now we can talk about Mysore Palace architecture. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா, ஒரிஜினல் பேலஸ் இஸ் அ உடன் ஸ்ட்ரக்சர். அது ஒரு கல்யாணத்தில் எரிஞ்சு போனனால 1897 ரீபில்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க. அப்போது வந்து பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க. அவர் பேர் ஹென்ரி இர்வின். அவர் 1912 வரைக்கும் டைம் எடுத்து ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் அவர் இந்தோ சராசனிக் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்தோ சராசனிக் ஸ்டைல்னால் a blend of Hindu, Islamic, Rajput and Gothic influence அங்கங்கே பார்க்கலாம். நம்ம நீங்கள் விஷுவலி என் கூட ட்ராவல் பண்ணும்போதே இந்த இடம் ஹிந்து இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸும் கூட இருக்கும். அந்த பக்கம் ராஜ்புட் மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க, ஆனால் காத்திக் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி மிக்சடாக ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் தான் இங்கேயுமே நம்ம பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்ட்ரிகேட்லி கார்வ்டு டோர்ஸ், பெயிண்டட் சீலிங்ஸ், எலஃபண்ட் தீம்டு மோட்டிவ்ஸ்னு த்ரூ அவுட் த பேலஸ் அவ்வளோ ஏஸ்தட்டிக்லி ப்ளீஸிங்காக, பின்ட்ரெஸ்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்குலாம் என்ன ரெஃபரன்ஸ் இருந்துச்சு? பின்ட்ரெஸ்ட் போய் பார்க்குற ரெஃபரன்ஸ் இருந்துச்சா? ஏஐ இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. எல்லாமே பியூர் அண்ட் பியூர் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி. சூப்பரில். அண்ட் இது அந்த காலத்து ஓப்பன் தர்பார் ஹால் சீட்டிங் ஏரியா இது. அண்ட் இதுதான் ஆக்சுவல் தர்பார் ஹால். அந்த கிரே கிரானைட்டில் பிங்க் மார்பிள் டோம் மாதிரி எழுப்பி பயங்கரமாக இந்த தர்பார் ஹாலை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஹைலி ஃபாலிஷ்டு ரிஃப்ளெக்டிவ் ஃப்ளோர்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக எலிவேட் பண்ணி காட்டுது. அந்த சிமெட்ரிக்கலி ப்ளீஸிங் வந்து இதுதான். பயங்கர சிமெட்ரிக்காக கிளாசிக் வியூவோடு இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்டு ஸ்பாட் இன் மைசூர் பேலஸ். எல்லாரோட ஃபோட்டோவும் நீங்கள் மைசூர் பேலஸ்னு தேடினீங்கன்னா இங்கே தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பரான வியூ இது. அண்ட் த ஆரினேட்டட் சீலிங் உண்மையாகவே காம்ப்ளிமெண்டிங்காக இருந்துச்சு பார்க்க. அவ்வளோ கிராண்டியராக, ஒவ்வொரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸும் அவ்வளோ கிளியராக பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கலர்ஸுமே பேஸ்டல் பேலட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நேச்சுரல், ஸோ குட். யூரோப்பியன் ஸ்டைலில் இருந்துச்சு பார்க்க. அந்த ஃப்யூஷன் ஸ்டைலை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும். லுக் அட் தட். அப்படியே ஸ்கையில் ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஐ டோன்ட் நோ வெதர் லைட் அப் பண்ணால் இன்னுமே ஸ்டார்ஸ் மாதிரியே இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இமேஜின் பண்ணேன் நான். எனக்கு வந்து நைட் லைட்டில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் கம்மிங் டு செலப்ரேஷன், மைசூர் தசரா நடஹப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஃபெஸ்டிவல் ஆஃப் கர்நாடகா. அண்ட் இந்த ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. லைக் காடஸ் சாமுண்டேஸ்வரி
took victory over demon Mahishashura, symbolizing that triumph of good over evil. அப்புறம் மைசூருன்ற பேர் கூட மைசாசுரு அப்படின்றது தான் டிரைவ் ஆச்சு. இங்கே சாமுண்டேஸ்வரி கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் வந்து 10 நாள் நடக்கும். அரௌண்ட் நவராத்திரி டைமில், நவராத்திரி ஸ்டார்டிங்லேருந்து விஜயதசமி வரைக்கும் வந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செலப்ரேஷன் போகும் இங்கே. அந்த சடங்கு சம்பிரதாயம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன், அதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும், பார்க்க பிடிக்கும்னா இட் வில் பி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். And also particularly in this season, they will have the sound and light show in evening. டெய்லி நைட் வந்துட்டு 600-year-old வாடையார் டைனாசிட்டி ஹிஸ்ட்ரி பற்றி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களாமா. கன்னடா அண்ட் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பேலஸை வந்துட்டு லைட் அப் பண்ணுவாங்க. அதுவும் 1,00,000 எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வச்சு த்ரூ அவுட் த பேலஸ் பயங்கர வெளிச்சமாக இருக்கும். பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அதுவுமே தசரா டைமில் டெய்லி ஈவினிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ சண்டே பண்ணுறாங்க. தசரா டைமில் டெய்லியுமே இருக்கும். அதுவுமே பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து விஜயதசமி அன்னைக்கு ஜம்போ சவாரின்னு ஒன்று இருக்குது. சாமுண்டேஸ்வரி அம்மனை எலஃபண்ட் வந்து மேலே பல்லாக்கில் ஏற்றிட்டு வர மாதிரி வீதி ஊர்வலம் வரும். அது 750 kg கோல்டு ஒரு மண்டபமில் சாமுண்டேஸ்வரி அம்மனை அமர்த்தி வருவாங்க. அதுக்கு முன்னாடி டான்ஸு, கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்னு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துமே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அது கூட டார்ச் லைட் பரேடுன்னு ஒன்று பண்ணுவாங்க. மிலிட்ரி ஸ்டைல் டார்ச் லைட் பரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்க. அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், ட்ரோன் ஷோ இருக்கும். இந்த வாட்டி ட்ரோன் ஷோலாம் இருந்துச்சு. நான் எப்பயும் டிவியில் பார்ப்பேன், ஒரு வாட்டி நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசை. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது ப்ரைவேட் தர்பார் ஹால், லைக் குயின்னு அவங்க குடும்பத்தினரில் சந்திக்கக்கூடிய ஒரு தர்பார் ஹால். இங்கே வந்து அந்த சான்லியர்ஸு எல்லா ஐட்டம்ஸும் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருந்துச்சு. சில்வர் டோர் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த நவநீத கிருஷ்ணன் ஆர்ட் ஒர்க் இன் உடன் டோர் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. உடன் கார்விங்க்கு பேர் போனது மைசூர். அவ்வளோ அழகான டெக்கரேட்டிவான டோர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை விட்டு வெளியே வரும்போது இந்த ஒரு குட்டி மண்டபம் இருந்துச்சு. இங்கேயுமே மேலே வந்து இந்த ஸ்டெயின்டு கிளாஸ் ஒர்க் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி வந்துட்டு மொத்தம் 3 இருக்குது. ஒன்று கல்யாண மண்டபா, இன்னொன்று வந்துட்டு பப்ளிக் தர்பார் ஹால், ப்ரைவேட் தர்பார் ஹால். அதை விட்டால் நமக்கு வந்து பெயிண்டிங்ஸில் டெபிக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. அது ஆல்சோ வந்துட்டு ராஜா காலத்தில் உட்காந்த சேரு அதையெல்லாம் பார்க்கலாம். வெளியே வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட செஸ்ட்டு, மிரரு, அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் வெளியே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் மைசூர் பேலஸ் வந்து மோர் தேன் அ டூரிஸ்ட் பிளேஸ், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வாழ்ந்த காலத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்மளால் பார்த்து உணர முடியுது. நான் டீட்டெயில்டு விலாக் போடுவேன். பட் இந்த ஒரு கிளிப் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ற ஒரு அர்ஜ் எனக்கு. பிகாஸ் அன்றைக்கி சாட்டர்டே எனக்கு வந்து பேலஸில் லைட் போட மாட்டாங்கன்னு தெரியாது. சண்டே தான் போடுவாங்கன்னு கூகுளில் போட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு வாட்டி போட்டுட்டு ஆஃப் பண்ணாங்க. அப்போ சைடு கேப்பில் எடுத்தது தான் இந்த வீடியோ. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் நான். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மைசூர் பேலஸ் வீடியோ பிடிச்சதா, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மைசூர் போனால் டூ செக் அவுட் மைசூர் பேலஸ். அவ்வளோ அழகான ஒரு இடம். பாய்.